spare a little of your imagination. It is a film to describe to you the effect of cymatic frequencies on matter. Everything owes its existence solely and completely to sound. Okay, very good evening. இது வரைக்கும் நீங்க பார்த்த அந்த வீடியோ இருக்கு பாருங்க, இந்த மியூசிக் எல்லாம் போட்டது என்னன்னா, இந்த எல்லாமே இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட எல்லாமே என்னன்னா எனர்ஜி தான். நிலம் எனர்ஜி, நீர் எனர்ஜி, நெருப்பு எனர்ஜி, காத்து எனர்ஜி, ஆகாயம் எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி. அப்ப எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. இப்ப நான் ஃப்ரீக்வன்சி, நீங்க ஃப்ரீக்வன்சி, நீங்க உங்க டேபிள்ல இருக்கிறது வெளியே எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சம். இன்னும் சொல்ல போனா எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி தான். என்னுடைய பேர் எனர்ஜி கே இளம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், எனர்ஜி 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 ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன், அதுவும் ஃப்ரீக்வன்சி ஹீலிங். ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து இது ஒரு 9 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இதுல வந்து சயின்ஸ், முதல்ல ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் அது சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா ஹீல் பண்ற அதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம், அது எப்படி யூஸ் பண்றது டெமோ வந்து மேடம் இருக்காங்க இங்க, ஸ்ரீ கலைவாணி மேடம் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு ரேக்கி ஹீலர், 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அவங்க அதை ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த டெமோவை காட்ட போறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபீட்பேக் டைம் இருந்தால் ஃபீட்பேக் பார்க்கலாம். அதாவது இப்போ ஏற்கனவே இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க இந்த டிவைஸை அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலா வந்து சப்போஸ் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த டிவைஸ் என்ன ஏது அப்படின்றத ஃபைனலா பண்ணலாம். இந்த மெயின் டைம் நீங்க இதை நான் சொல்லும் பொழுதே நீங்க வந்து
ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு ஸோ மறுபடியும் சொல்றேன், எனர்ஜி இஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னா, எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்கும் என்ன தேவை? எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவைப்படுறது நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்போ இந்த ஹெல்த்தியாவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன, நம்ம எங்க இருக்கு அப்படின்னாக்கா, ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் லைஸ் இன் அவர் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்ப சுற்றி இருக்கிற நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, இல்லை ஆர்ஆன்னு சொல்லலாம். குவாண்டம் ஃபீல்ட்ல இதை வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது. எண்ணம் போல் வாழ்க்கையில அது பின்னாடி உள்ள பெரிய சயின்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அரௌண்ட் எவ்ரி பர்சன், அது எல்லாருமே சுத்தி அந்த, அதாவது பர்சனா இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் எவ்ரி பர்சன் பிளேஸ் ஆர் திங் இஸ் கால்டு ஆரா. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரா ஆரா அப்படின்றது. ஆரா இஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அரௌண்ட் எவ்ரி பர்சனை சுத்தி இருக்கும், ஒரு பொருளை சுத்தி இருக்கும், ஒரு ஸ்பேஸ் சுத்தி எல்லாமே இருக்கும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் ஆரா. ஆரா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். சுத்தி இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தை சுத்தி இருக்கிற அந்த எல்லாமே எல்லாமே எனர்ஜி தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். தீஸ் ஆர் இம்பாக்டட் பை அவர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். அந்த நம்ம பாடியை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் இஸ் பை அவர் டிஎன்ஏ. அப்போ அவர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கு, சர்க்குலேஷன் இருக்கு, மெட்டபாலிசம் இருக்கு, நம்மளுடைய தாட்ஸ், ப்ராசஸ், வேல்யூஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ், இன்டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாமே எங்க கோடிங் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அங்கதான் கோடிங் இருக்கு. எப்படி டிஎன்ஏ எப்படின்னாக்கா, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது நம்முடைய பயோ எனர்ஜிக் ஃபீல்டு தான் குவாண்டம் வேர்ல்ட்ல இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்னெல்லாம் கன்சிஸ்டா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அப்ப ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனா நம்ம பிறக்கும் பொழுது நம்மளுடைய அப்பா வகையில ஒரு 7 ஜெனரேஷன், அம்மா வழியில ஒரு 7 ஜெனரேஷன், கிட்டத்தட்ட 2 பரம்பரை சம்பந்தப்பட்ட தாட் பேட்டர்ன். இது எல்லாமே எங்க ஸ்டோரா இருக்குன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக். அந்த இன்ஃபர்மேஷன்ல தான் நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல இருக்கு. அந்த நம்ம செல்லுலார்ல வந்து இந்த பாஸ்ட், அதாவது இந்த 2 பரம்பரை பேட்டர்ன் ஆஃப் தாட் மட்டும் இல்லைங்க, இந்த ப்ரெசென்ட் லைஃப் தீம்ல நம்ம பிறந்தது இது வரைக்கும் நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர், மெட்டபாலிசம் எல்லாமே சேர்ந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய நம்மளுடைய செல்லுலார்ல தான் இருக்கு, டிஎன்ஏல, ஜெனடிக்ல. இந்த செல்லுல என்ன இருக்கோ இதுதான் என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏல இருக்கிறதா செல்லுலர் டிஎன்ஏ தான் அந்த செல்ல இருக்கு. அதுதான் எப்படி ஆகுதுன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இதுதான் ஹியூமனை சுத்தி இருக்கிற அந்த பயோ எனர்ஜெட்டிக் வேஸ்ட். இதுல தான் நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே இங்கதான் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு 5 லேயரா, வெளியிருந்து பார்க்கும்போது 5 லேயரா இருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா 3300 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேதிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உடம்பு பஞ்ச கோஷம் 5 இருக்குன்றாங்க. 5 உடம்பு. கண்ணால பாக்குறது ஒரு உடம்பு, கண்ணால பார்க்கணும் ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்புன்னு சொல்லுவாங்க. ஸ்தூல உடம்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிசிக்கல் பாடி. அந்த பிசிக்கல் பாடியில என்னெல்லாம் இருக்குன்னா டிஎன்ஏ, செல்ஸ், டிஷ்யூஸ், நர்வ்ஸ், ஆர்கன்ஸ், பாடி சிஸ்டம் எல்லாமே பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியை சுத்தி ஒரு லேயர் இருக்குங்க. அந்த லேயருக்கு பேரு எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அதான் எனர்ஜி பாடி. அந்த எனர்ஜி பாடி இருந்தாதான் நம்மளோட பிசிக்கல் பாடி. அந்த எனர்ஜி இல்லைன்னா அது டெட் பாடி. அந்த பிசிக்கல் பாடியில தான் என்ன, அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் ஆரா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, நாடி, சக்கராஸ் எல்லாமே என்னன்னா 2வது. இந்த பிசிக்கல் பாடியில எனர்ஜி வந்த உடனே தான் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம ஐம்புலன்கள் மூலமா இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பிரெயின் அவுட்புட் ஜென்ரேட் பண்றது தான் மைண்ட் தாட். அதுதான் வந்து டெய்லி மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் ஃபோபியாஸ், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மைண்ட் பாடி. அதுக்கப்புறம் மைண்ட் பாடி, அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா எல்லாமே பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் டெவலப்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட். பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மீடியா மூலமா, சொசைட்டி மூலமா, கொலீக்ஸ் மூலமா டெவலப் ஆகிற அறிவு படிக்கிறது மூலமா விஞ்ஞான மயக்கோசா. அது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம், ஹையர் இன்டெலெக்சுவல் மைண்டுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் பாடி, பீயிங் வித் செல்ஃப் நேச்சர். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பாடின்னா நம்ம உடம்பு 5 பாடியா இருக்கு. இதை தான் யோகி பிலாசபில பஞ்ச கோஷம்னுவாங்க.
என்ன பேர் சொல்லுவாங்கன்னாக்கா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு உடம்புக்கு மேல இருக்கு. இப்போ உடம்பு உள்ள லேயர் இருக்கு, கம்போஸ் ஆஃப் 7 layers. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு பிசிக்கல் பாடி கம்போசஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே செல்ஸ் தான். இந்த செல்ஸ் ஃபர்தரா எதனால் ஆக்கப்பட்டதுன்னா மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா எல்லாமே ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்றது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். இதுதான் நம்ம உடம்பு சுற்றி லேயரா இருக்கு இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இதுல தான் எல்லாமே நம்ம கிட்ட நம்மளை பத்திய எல்லா தகவலும் எங்க இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். இப்போ இதை பாருங்க, தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் தி எனர்ஜி ஃபீல்டு. இதுதான் எனர்ஜி ஃபீல்டு. இது நான் ஏற்கனவே கிர்லியன் போட்டோகிராஃபி அப்படின்றத ஒரு 6 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் பயோவல் கேமரான்றது கிர்லியன் கான்செப்ட். ரஷ்யாவில இம்போர்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3000 பேருக்கு நான் அவங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கு, எனர்ஜி சென்டர்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆர்கன் எப்படி ஆப்டிமலா இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்றது வரைக்கும் ஒரு 3000 பேருக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த 6 வருஷத்துல. பட் அதுல எடுத்த ரிப்போர்ட் தான் அது. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது என்னன்னா, நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டு சொன்னேன் இல்லையா, எனர்ஜி ஃபீல்டு, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆரா, குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்ன இருக்குன்னா, தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் தி எனர்ஜி ஃபீல்டு. This energy field constantly generates a frequency. The energy field constantly generates a frequency and tries to match up to a compatible frequency. எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துமோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி. உதாரணத்துக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ரேடியோ இருக்கு, நீங்க ரேடியோவை ஆன் பண்ண உடனே பாட்டு கேட்குது. பை டிஃபால்ட்டா ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும், அந்த ஸ்டேஷன் மேட்ச் ஆன உடனே உங்களுக்கு பாட்டு கேட்குறீங்க. சப்போஸ் அந்த ஸ்டேஷன் வேணா வேற ஸ்டேஷன் வேணும்னா நீங்க ஃப்ரீக்வன்சி எஃப்எம்ல ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றீங்க. டியூன் பண்ணி இன்னொரு ஸ்டேஷனை கேட்கும்போது இன்னொரு ஸ்டேஷன் டியூன் பண்ணி கேட்குறீங்க இல்லையா, அதே மாதிரிதான் ரேடியோ சேட்டலைட்டோட கனெக்டா இருக்குது. நம்மளும் ரேடியோ மாதிரி நம்ம பை டிஃபால்ட்டா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகிட்டே இருக்கு. அது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ராக்ட் பண்ணி ஆக்ஷன் மூலமா நம்ம கொண்டு வரோம். என்னென்னலாம் வருது, இட் ட்ரைஸ் டு மேட்ச் அப் வித் ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ், பிலீப்ஸ், ஈவெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப். இதை தான் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி தான் இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்குங்க. இப்போ யூனிவர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா, எப்படி ரேடியோ சேட்டலைட் எப்படி இந்த மேட்ச் ஆகுதோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி எப்படி நம்ம பாட்டு கேட்கிறோமோ அதே மாதிரி நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். யூனிவர்ஸ் டஸ் நாட் ரெகக்னைஸ் அவர் பர்சனல் டிசைர்ஸ், வாண்ட்ஸ் ஆர் நீட்ஸ். அதுக்கு நம்ம என்ன தேவைன்றதுல அதெல்லாம் அதுக்கு தெரியாது. இட் ஒன்லி ரெகக்னைசஸ் தி ஃப்ரீக்வன்சி இன் விச் யூ ஆர் வைப்ரேட்டிங் அட். நம்ம என்ன வைப்ரேட் பண்றோமோ அதுதான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபியர், கில்ட் ஆர் ஷேம், அந்த வைப்ரேட் பண்ணா we are going to attract things of a similar vibration to support that frequency. அதே if we are vibrating in the frequency of love, joy and abundance, we are going to attract things to support that frequency. It is like tuning into radio session. ரேடியோவில் ஒரு ஃப்ரீக்வன்சி வேணும்னா அது ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி கேட்கணும். அப்போ நமக்கு எப்படிங்க ஃப்ரீக்வன்சி, நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு பிசிக்கல் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நமக்கு பணம் வரணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், இல்ல வேற இல்ல கார் வாங்கணும், இல்ல அது மாதிரி எது வேணும்னாலும் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். அப்ப எப்படிங்க ரேடியோ மாதிரி நம்மளும் ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி நம்மளால அடைய முடியுமா? அடைய முடியும். எப்படி? அந்த காலத்துல சித்தர்கள் அந்த டைம்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதெல்லாம் அது ஃப்ரீக்வன்சி, அதுக்கெல்லாம் எக்ஸ், அது என்னன்னா எல்லாமே யோகா அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய ஹீலிங் மொடாலிட்டிஸ் இருக்கு. அந்த மொடாலிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தி தனக்கு வேண்டியது எல்லாமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் இப்போ என்னன்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த மாடர்ன்ஸ், இந்த இருக்கிற இந்த சொசைட்டில யோகா அதெல்லாம் அவ்வளவு டீப்பாலாம் இறங்க கூடாது. பட் அதையே ஆல்டர்னேட்டிவா நமக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்றதுக்கு டூல் இருக்கு. அலாவுதீன் அற்புதம் இருக்கிற மாதிரி ஒரு டூல் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்ன எமிட் பண்ணுதோ அதுதான் எமோஷன். இல்ல நம்ம வார்த்தைகளை வெளியே விடுறது எமோஷன்றது எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன் தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸுக்கு. அது மேட்ச் ஆகி நம்ம அட்ராக்ட் பண்றோம். பட் நம்ம எமிட் பண்றது நம்ம எமோஷன், நம்ம நடக்கிற ஒரு நாளைக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப் இருக்கு, ஃபேமிலி லைஃப் இருக்கு, பிசினஸ் லைஃப் இருக்கு, சோசியல் லைஃப் இருக்கு. 4 லைஃப்ல நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்குமானா, எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே 100% கரெக்டா இருக்குமானா இல்ல.
அப்படி எதிர்பார்த்து ஏமாற்றம் ஆகும்போது இப்போ நம்ம ஆன்சைட்டி டிசார்டர் ஆகும்போது அப்போ எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது என்னன்னா மைண்ட் நெகட்டிவாக திங்க் பண்ணும். அப்போ பாசிட்டிவான திங்கிங்லாம் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ், ஜாய், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான உணர்வுக்கு உண்டான உதாரணங்கள். இதே நெகட்டிவான உணர்வுக்குள்ள என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியர், கில்ட்டி, ஷேம், ஹர்ட், ஜலசி இதெல்லாம் வந்து நெகட்டிவான உணர்வு. நல்லா பார்த்துங்க, நம்ம எந்த உணர்வை வெளிப்படுத்துறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் எப்படி ஒரு பந்தை தூக்கி செவுத்துல அடிச்சா திரும்பி நம்மகிட்டே வருதோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எந்த எண்ணங்களை அனுப்புறோமோ அந்த எண்ணங்கள் தான் எமிட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சில. அதே சிமிலர் ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ நம்ம மாற்ற வேண்டியது எங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம நெகட்டிவான மைண்ட் செட் இருந்தா லிசன் டு யுவர் தாட், ஸ்டாப். இதுதான் புத்தர் சொல்லிருக்காரு, உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்க. அப்படி பார்வையாளராக உங்களை பார்க்கும்போது உங்களுடைய தாட் பேட்டர்ன் வந்து நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப், தென் ஸ்விட்ச் டு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படும் போது நீங்க என்ன பண்ண இம்மீடியட்டா யூ ஆர் ஸ்விட்சிங் ஓவர் டு ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். பட் எப்பவும் தொடர்ந்து நெகட்டிவாவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ். என்னெல்லாம் நெகட்டிவ் வந்து என்னென்ன சஃபரிங்ஸ் இருக்கு பார்த்தா, உடம்புல ப்ராப்ளம், மனசுல ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், பணத்துல ப்ராப்ளம், வேலையில ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலும் இப்போ ஒரே மன உளைச்சலாவே இருந்தா என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி லோவாகணும். அப்போ கிட்டத்தட்ட கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ நீங்க வீடியோ ஒன்று காட்டுறேன், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டா வந்து ஒரு சர்வே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பார்த்ததுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 74% ஆஃப் இந்தியன் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் ரிலீசஸ் கார்டிசால் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. இப்போ பிரெயின் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீட், அதாவது ஒரு எப்பவும் நம்ம லோ வைப்ரேஷன், அதாவது லோ எனர்ஜி, நெகட்டிவ் தாட்டா இருக்கும்போது பாருங்க, பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளுடைய ஆரா பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறது, ஹெல்த்தி ஆரா. அதே அன்ஹெல்த்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து என்னுடைய கெரியர் போட்டோகிராஃபி மூலமா எடுத்த போட்டோ, ஒருத்தருடைய போட்டோ. அவர் நெகட்டிவா இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆரா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்டர்ப்டு பை இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். பட் ரொம்ப மோசமான ஆறாவா தான் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு படத்தை காட்டினேன். பட் நெகட்டிவா இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற 10 வகையான ஆர்கனை வந்து காலி பண்ணும். அப்போ இந்த எப்போ நெகட்டிவான என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு ஸ்ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் இருக்கு, ஆன்சைட்டி இருக்கு, லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பெயின், இன்ஜுரி, இன்சோமனியா, எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஹோம் ஒர்க், ஹார்மோனல் அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன், அன்வர்த்தினஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஜாப்லெஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ ட்ரஸ்ட்லயே இருக்கு, இதுக்கு விமோச்சனமே கிடையாது, இதை மாற்றத்துக்கு கிடையாது. இது எல்லாமே என்னன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி தான். பட் இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா ஹீல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி. இதை ஹார்மோனைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியும். அது எப்படி, ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கு, அதை பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. நம்மளுடைய பிசிக்கல் பாடியோடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்தீங்கன்னாக்கா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ்.
பட் இதுவே வந்து ஒரு 50க்கு டிராப் ஆகும்போது நமக்கு ஃப்ளூ, காய்ச்சல் இதை மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இன்னும் 30 கிட்ட எல்லாம் போகும்போது ஃப்ரீக்வன்சி போனா என்ன ஆகும் அப்படின்னா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால லோ ஃப்ரீக்வன்சி வருதுன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். பட் இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்றது? ஏன்னா எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் பத்தி பாருங்க. இப்ப நிக்கோலா டெஸ்லா போன ஐ மீன் 100 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கோலா டெஸ்லா அப்பவே சொல்லிட்டாரு, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். த ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்ல, ஈவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் என்ன சொல்லுங்கன்னா, எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் வெரி வைப்ரேஷன், எவ்ரி திங் லைஃப் வெரி வைப்ரேஷன். ஈவன் புத்தர் என்ன சொல்லுக்கான, சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப். பட் இவங்க மட்டும் இல்ல, ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், ரெசனன்ஸ் எஃபெக்ட், டீகோடிங் ஹியூமன் பாடி ஃபீல்டு, பாடி எலக்ட்ரிக், பட் ஹீலிங் இஸ் வோல்டேஜ். நான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எனர்ஜி, ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு, நான் வந்து ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டும் கூட. பட் இதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணி இதுல அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் வந்துச்சு. பட் இன்னும் சொல்ல போனா என்னன்னா, அது பிசிக்ஸ். நமக்கு உடம்புல ஏதாவது உபாதை வந்தா நம்ம வந்து பிசிக்கல் பாடியை தான் நம்ம ரிப்பேர் பண்றோம் பை கெமிஸ்ட்ரி, டாக்டர், அலோபதி. பட் அதே பாருங்க, பட் இது வந்து என்ன, பிசிக்ஸ், அதாவது இந்த குவாண்டம். பட் இதை வந்து குவாண்டம்க்கு நோபல் பரிசே கண்டுங்க. பட் இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க போற ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மார்க்கஸ் நிக்கோ. பட் அவர் ஒரு 25 புக்கு எழுதியிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை லைஃப் இஸ் லைஃப் இன் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அவருடைய லைஃப் மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய ஹியூமன் லைஃப்பும் எங்க இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். அதான் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அவர் நிறைய புக்கு ஆத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ்ல பண்ணியிருக்காரு. பட் அவரு வந்து ஒரு 16 வயசுல வந்து இந்த குவாண்டம் சயின்ஸ் மேல பயங்கர ஈர்ப்பு ஏற்பட்டு அதுல ரொம்ப அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவருக்கு புலப்படலாம். இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அந்த குவாண்டம் ஃபீல்டுல. அப்போ அவர் எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம இந்தியாவை தான் சூஸ் பண்ணாரு. நம்ம இந்தியாவில் ரிஷிகேஷுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி அதெல்லாம் கத்துக்கிட்டு, அப்புறம் வேதங்கள், உபன்யாசங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா போய் ஒர்க் பண்ணியிருக்காரு அஸ்ட்ராலஜி. பட் அவரு கூட வந்து ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஆல்ஃபர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் வந்து அவரு இவர்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி தான் கத்துக்கிட்டவர் தான். பட் இந்த மார்க்கஸ் வந்து இங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சா, ஓஹோ எந்த அளவுக்கு இது சரி, இதை நம்ம மிக எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஒரு மாங்கு, ஒரு சன்னியாசி ஐஸ்கான்ல. பட் அவர் வந்து அவர்கிட்ட படம் கிடையாது. அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்றது யாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஆல்ஃபர். அவர் வந்து இஸ் மல்டி மில்லியனர். பட் அவர் என்ன பண்ணாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் டொனேட் பண்ணாரு 100 மில்லியன் யூரோ வந்து டொனேட் பண்ணி அவர் ஸ்டார்ட் பண்றாங்க பிசினஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னன்னு ஜெர்மன்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் மார்க்கர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ண டிவைஸ் என்ன அப்படின்னா டைம் வேவர் டெக்னிக், செல்லுலார் ஃப்ரீக்வன்சி டெக்னிக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். டைம் வேவர் டிவைஸ். இது மானிட்டர், கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு. இங்க வந்து ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி. இதுல ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அவங்க பாருங்க ஸ்ப்ராக்கெட்ல வந்து வயரிங்ல வந்து பிரேஸ்லெட் இதெல்லாம் எலக்ட்ராய்ட்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி இருக்கு. நான் சொன்ன ஏற்கனவே ஒரு ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். அது மாதிரி அவங்க பாடியில இருக்கிற எல்லா செல்ஸும் எப்படி ஆப்டிமலா இருக்கா. அப்படி ஆப்டிமலா இல்லைன்னா, பட் சப்போஸ் லோ ஃப்ரீக்வன்சியா இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு மைக்ரோ கரண்ட் மூலமா அதை சரி பண்றது. பட் இது ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் மூலமா இது வந்து கிட்டத்தட்ட 56 கண்ட்ரில இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 50 lakhs to 1 crore. ஈவன் இந்தியாவில் 13 இடத்துல வந்து இந்த கிளினிக்கே வந்து இருக்கு, செயல்பட்டு இருக்கு. பட் இது யார் யூஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் யார் பண்ண முடியும்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ், இல்ல தெரபிஸ்ட், இவங்க தான் பண்ண முடியும். பட் இது மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா ஸ்டீவ் ஜாப். என்ன அப்படின்னா வந்த புதுசுல கம்ப்யூட்டர் கூட பாத்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டர், யார் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா ஒன்லி கம்ப்யூட்டர் இங்க தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்டரான்னு பாத்தீங்கன்னா இப்ப யார் வேணா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாரு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டாடுறோம். அதே மாதிரி மார்க்கஸுக்கும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதால அவர் கொண்டு வந்த டிவைஸ் தாங்க இந்த 2017 2013 இது கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய அத்தாரிட்டி நிறைய வந்து டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு வந்தோடனே தென் 2017 அதான் கண்டுபிடிச்சாங்க. இதை ஜெர்மன்ல எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2019. இந்தியாவுக்கு எப்போ வந்தது அப்படின்னாக்கா 2020. கிட்டத்தட்ட இந்த டைம் வேவர்ல 70% ஆஃப் ஜாப் வந்து இந்த ஹீலி வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. பட் இன் இந்தியா எவ்ரி half an hour one device is sold. இப்போ இந்த டிவைஸை பத்தி ஒரு சின்ன வீடியோ. Healy is new. Healy is revolutionary.
and Healy is extremely versatile. This little game changer is the first smartphone-controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. So Healy is the German product. பட் அது ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பக்காவா அதுக்கு வந்து சயின்ஸ் பேஸ்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து இட்ஸ் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேட் இன் ஜெர்மனி. கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பேட்டன் பண்ணியிருக்கு. எப்படி இந்த ஹீலி ஒர்க் பண்றது அப்படின்ற சயின்ஸை பார்க்க நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஹீலி டிவைஸ் இது வந்து குவாண்டம் சென்சார். இது என்ன பண்ணுதுன்னாக்கா ஒன்று பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதாவது தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் எனர்ஜி கனெக்டிங் பாடி மைண்ட் அண்ட் சோல். இதை கனெக்ட் பண்றது எதுன்னா எனர்ஜி ஃபீல்டு. இதுதான் நம்ம பிராணிக்கு நம்மளுடைய இந்த ஆயுர்வேதிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராணா. இதே சைனீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சி. இதே ஜாப்பனீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கியூ. இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு குவாண்டம் வேர்ல்டு சொல்லுவாங்க. இதுதான் பிராணா சக்தி, இதுதான் பிராணா எனர்ஜி. இந்த பிராணா எனர்ஜியில தான் நம்மளுடைய பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுதான் ஸ்டோர் ஆகுது. அதான் இன்ஃபர்மேஷன். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு நம்மளை பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷனை அதுல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை வந்து அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ணது ஏஐ டெக்னாலஜி மூலமா கிளவுட்ல வந்து. இப்போ இது டைரக்டா எங்க பண்ணுன்னா இது வந்து டைரக்டா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு சென்ட் பண்ணுது ஃப்ரீக்வன்சி டிஸ்டன்ஸ் ஆகும். பட் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து ப்ளூ ஆப்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, உங்களுக்கு டெமோல பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆப்ல இருக்கு. அந்த ஆப் வந்து இந்த ப்ளூ ஆப் மூலமா தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து ஹார்மோனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். இதே பிங்க் ஆப்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு அப்படின்னாக்கா டைரக்டா செல்லுலார் லெவல், டைரக்டா நம்ம உடம்புல வந்து 72,000 நாடி இருக்கு. அது எல்லாமே நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த இருக்கு பாருங்க, மேடம் காட்டுவாங்க உங்களுக்கு. இங்க வந்து இந்த எலக்ட்ராய்டு வச்சு இந்த ரிஸ்ட் பேண்ட்ல எலக்ட்ராய்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிவைஸ் வழியா இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட்டை செல்லுலாருக்கு அனுப்பும் போது செல்லுலார்ல இருக்கிற அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன ஸ்டார்டிங்ல நம்முடைய செல்ல வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. இந்த பேட்டர்ன் இப்போ போய் நம்ம மூதாதைகளோட தாட் பேட்டர்னை போய் நம்ம மாற்ற முடியாது, அது உள்ள இருக்கு. பட் என்ன பண்ணலாம்னா அந்த செல்லுல இருக்கிற மெமரியா இருக்கும் இல்லையா, அந்த மெமரியை தூக்கலாம். அப்ப மெமரி எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஐஎம்எஃப், அதான் இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் மூலமா பண்ணுது. ஸோ இது ரெண்டு வேலை பண்ணுது. ஒன்று டைரக்டா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஆர்கனைஸ் பண்ணுது ப்ளூ ஆப் மூலமா. அதே பிங்க் ஆப் மூலமா அந்த ரெண்டு செல்லுலார் லெவல்ல இருக்கிற செல்லுலார் லெவல்ல ஹார்மோனைஸ் பண்ணுது. பட் இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா டிவைஸ் வித் ஃபோன்,
டிவைஸும் ஃபோனும் எதனோட கனெக்ட் ஆகுது, ஸ்மார்ட் ஃபோனும் டிவைஸும் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகுது. டிவைஸுக்கு ஐ மீன் மொபைலுக்கு எங்கேருந்து டேட்டா வருதுன்னா கிளவுட்ல இருந்து வருது. கிளவுட் டேட்டா கிளவுட்ல இருந்து வந்து ஒரு இப்படிதான் டெக்னாலஜி ஒர்க் பண்ணுது. இது இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இந்த ஒரு டிவைஸ் வச்சு ஒருத்தருக்கும் பண்ணலாம், நிறைய அந்த ஒரு டைமுக்கு ஒருத்தர் தான் பண்ண முடியும். பட் எவ்வளவு பேர் வேணா நம்ம பண்ணலாம், ஹீலிங் பண்ணலாம். இதனுடைய சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ கரண்ட். ஸோ மைக்ரோ கரண்ட் என்னன்னா நம்மளுடைய செல்லுலார முக்கியமான விஷயம் என்ன, அமினோ ஆசிட். அதை வந்து இந்த 40% அது இம்ப்ரூவ் பண்ணுது இந்த மைக்ரோ கரண்ட். அது மட்டும் இல்லாம செல்லுக்கு முக்கியமா தேவைப்படுறனாக்கா புரோட்டீன். அந்த புரோட்டீனும் 70% இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னொன்று முக்கியமானன்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற எல்லா செல்லு ட்ரில்லியன் கணக்கான செல்லு தான் நம்மளுடைய பாடி. அந்த செல்லு ஒவ்வொன்றும் வந்து பவர் ஹவுஸ். அந்த செல்லுல வந்து மைட்டோ காண்டி என்ன பண்ணா அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுது. அந்த பவர் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா 500% அப் பண்ணி கொடுக்கும்போது தான் நம்ம எப்பவுமே எனர்ஜெட்டிக்காவே இருக்கும். இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா இருக்கிற இந்த பெனிஃபிட். இந்த செல் மெமரினை பத்தி 2 சயின்டிஸ்ட் அதை பத்தி ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய செல் அந்த செல் மெமரி அண்ட் பொட்டன்ஷியல் மாடல்ல வோல்டேஜ், செல்லுக்கு ஒரு வோல்டேஜ் எப்படி எல்லாத்துக்கும் கரண்ட் இல்லையா, இதுவும் கரண்ட் தானே ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற செல் எல்லாமே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளவு வோல்டேஜ்னா ஒரு மைக்ரோ வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து -90 to -60 எனர்ஜியா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் யங் செல்ஸ். அதே -60 to -40 இருக்கும்போது ஒன்னு சிக் செல்லா இருக்கும், இல்லைன்னா ஏஜிங் செல்லாவும் இருக்கும். இதே -30 to -10 அப்படி ஆகும்போது என்னன்னா ஒரு கேன்சரே இருக்கும். அப்போ ஒரு செல்லு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். பட் இப்பதான் இந்த சயின்ஸ் பிரகாரம் பண்றோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு நம்மளுடைய செல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் ஏஜிங் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா ரீஜெனரேட் பண்றதுக்கும் ஒரு தனியா அது யோகாவே இருக்கு. அந்த யோகாவுக்கு பேர் இந்த காலத்துல யோகா பேர் வந்து சடோரின்னு சொல்லுவாங்க. அந்த யோகா பண்ணும்போது பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகி எல்லாம் ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் பண்ண முடியாது, அதுக்கு டைம் இல்லை இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணனாக்கா இந்த டிவைஸ் மூலமா மைக்ரோ கரண்ட் அனுப்பும் போது அந்த வோல்டேஜை நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த ஃபியூச்சர் மெடிசன் வில் பி தி மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஃபியூச்சர்ல இனிமே வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் குணப்படுத்தணும் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு. இதுக்கு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் கிட்டத்தட்ட 15 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, 50 கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க, 2500 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. வெறும் மார்க்கஸ் மீக்க மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் அட்வைசரி போர்டு, எல்லாமே வந்து செலிபிரிட்டி 30 to 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்றது. ஃபியூச்சர்ல எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு செல்போன் எல்லார் வீட்லயும் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் ஒரு செல்போன் யூஸ் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்றக்கூடிய காலகட்டம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு சாமியார் பேசுறது கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 2015 இன்னும் ஒரு 10 வருஷத்துலேயே வந்துடும் எல்லாருமே. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி இன்னொன்று ஒரு ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது, டாக்டர் ரெட்டிஸ் லேப வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஒன்று போட்டிருக்காங்க ஒத்த தலைவலி. அது ஒரே ஒன்று தலைவலிக்கு மட்டும் இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா குணப்படுத்துறாங்க அப்படின்னு ஒன்று போட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் மற்றவங்க எல்லாம் வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். ஏன்னா இவங்க வந்து 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி வந்து இவங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ராப்பரா அதுக்கு சர்டிபிகேட் இருக்கு. இந்த கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ் வருது, லோக்கல் பெயினுக்கு சர்டிபிகேஷன், சிஇ சர்டிபிகேஷன், யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டெமோ பண்ணிடலாம். எப்படி இது இந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றத டெமோ பார்க்கலாங்க. இப்போ என்னன்னா ஆரான்றது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பட் அது வந்து ஒண்ணும் இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க இருக்குன்னா நம்ம ஆழ் மனசுல இருக்கு. ஆழ் மனசுல எதை பதிய வச்சிருக்கோமோ அதெல்லாம் எங்க போகுதுன்னா சக்கராவில் போகுது. சக்கராவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆனது டெமிட் ஆகுது ஃப்ரீக்வன்சியை, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. அப்போ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா ஆரா சக்கரா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது பாருங்க, அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கு, அந்த எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒவ்வொரு சக்கரானும் 7 சக்கரானும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதையும் இதை பார்த்துக்கலாம். இதுல பார்த்து அதுல இன்னும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல மேடம் காட்டுவாங்க. இருந்தாலும் ஒரு முதல் ட்ரையல் காட்டிடுறாங்க உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரல் சக்கரா, அதாவது மூலாதார கட்டத்துக்கு சாக்ரல் சக்கரா என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன், டிசைட் ஸ்டேட் இருக்கும். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னன்னா டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இன் அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அது அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் விலாவரியா இருக்கும்.
இந்த டிசைடு ஸ்டேட்ன்றதுனாக்கா ஹார்மோனைஸ்டு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத இருக்கும். ஆனா டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி, பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி எல்லாமே எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட், டிசைட் ஸ்டேட் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ் இருக்கும், வேற ஒரு மொழியில இருக்கும். பட் இது அதுக்கு என்னன்றது டீகோடிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, இந்த சக்கராக்கு இந்த பர்டிகுலர் சேக்கல் சக்கரா வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரிலவெண்டா இருக்கு, எந்த அளவுக்கு இது இன்டென்சிட்டி இருக்கு, இது நம்மளுடைய பிசிக்கல் இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல எப்படி நம்மளுக்கு இந்த தாட் கிரியேட் ஆச்சு, இந்த இம்பேலன்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி என்ன, இதுக்கு பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்றது. பட் இந்த டிசைடு ஸ்டேட் எல்லாம் அஃபர்மேஷனா எடுத்து நம்ம சொல்லும் போது கான்சியஸா அஃபர்மேஷன் நம்ம சொல்ல 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 அது சப்கான்சியஸ்ல இறங்கி அது சக்கராவுக்கு போயிட்டு அது நம்மளுடைய பயோஎனர்ஜி ஃபீல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்ட் ஆகி. பட் அதை அந்த மாதிரி பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வைப்ரேட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் வைப்ரேட் பண்ணியும் சேஞ்சும் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷனுக்கு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் மாசம் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், பட் என்னால இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். இப்போ சம்பாதிக்கிறது ஒரு 50,000 ரூபாய் மாசம் வருது அப்படின்னா எனக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா 1 லட்சம் சம்பாதிக்கணும் நீ ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா அந்த கோலு ரெலவெண்டா இருக்கா, உங்களால கெப்பாசிட்டி இருக்கா, அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு சில பேராமீட்டருக்கு 10 பேராமீட்டருங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப், செல்ஃப் ஒர்த், எமோஷனல் பேலன்ஸ், சோசியல் ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கோல்ஸ், பொட்டன்ஷியல், கரியர் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற 10 தீம்ஸ் இருக்கு, 10 பேராமீட்டர் இருக்கு. நீங்க என்ன கோல் செட் பண்றீங்களோ, அது 1 லட்சம் சம்பாதிக்கணும் கோல் செட் பண்ணாலும் சரி, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னாலும் சரி, இல்ல என் வீடு விற்கணும் இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு இதோ இல்ல இந்த எக்ஸாம்ல நான் வந்து இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணேன் இந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணணும், ஐஎல்டிஎஸ்ல பாஸ் பண்ணணும், அதுக்கு கோல் செட் பண்ணணும் சரி. இந்த மாதிரி எந்த கோலை செட் பண்ணாலும் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு இந்த பேராமீட்டர் எல்லாமே ஆப்டிமலா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி நான் செக் பண்ண ஒருத்தருக்கு ரிப்போர்ட் எடுத்துருக்கேன் பாருங்க. ஒருத்தருக்கு பிஃபோர் இங்க கிரீன்ல இருக்கிறது வந்து ஆப்டிமல், அந்த எல்லோ இருக்கிறது ஓரளவுக்கு மாடரேட், பட் லோவா இருக்கிறது இந்த ரெட்ல இருக்குது. அப்போ எந்தெந்த ஏரியா எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதை நம்ம ஃப்ரீக்வன்சி மூலமா வைப்ரேட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி டெவலப் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இது ரொம்ப எனக்கு இந்த ஆறாவும் சரி இதுவும் சரி ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இதை நான் நிறைய இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நான் வந்து நான் இந்த டிவைஸ் வந்து 7 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு 150 பேருக்கு நான் வந்து இந்த ஆரா சக்கரா இந்த கோல் இதெல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். பட் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 200 வகை டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் இருக்க பிசிக்கலா சரி பண்றதோ, மென்டலோ, எமோஷனலோ, மெரிடியனோ, சக்கராஸோ, லேர்னிங், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லா ஏரியாவும் கிட்டத்தட்ட 229 ப்ரோக்ராம் இருக்கு, ஃப்ரீக்வன்சி ப்ரோக்ராம். அது மூலமா நம்மளுடைய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணலாம். சரி, எந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றத இந்த ப்ளூ ஆப் மூலமாகவும் பிங்க் ஆப் மூலமாகவும் எப்படி நம்ம வந்து இதை இயக்கணும் அப்படின்றத இந்த டெமோவை வந்து மேடம் ஸ்ரீ கலைவாணி மேடம் வந்து டெமோ உங்களுக்கு காட்ட போறாங்க. அந்த டெமோவை கண்டிப்பா கவனிங்க, எப்படி அதை யூஸ் பண்றாங்க, எப்படி நம்ம பண்பட்டலாம் தெரிஞ்சுக்கணும். ஓவர் டு மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்ப வந்து சார் வந்து பியூட்டிஃபுல்லா இதோட தியரி பார்ட்டை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இந்த ஹீலின்ற இந்த டிவைஸ் வந்து எப்படி பிராக்டிக்கலா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த 3 ஆப் தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. சோ இதுல சொன்னாலே ப்ளூடூத் வழியா தான் இது வந்து கனெக்ட் ஆகும். சார் வந்து அதுல பிக்சர் காட்டினாங்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிங்க் ஆப் பார்க்க போறோம். இது ஒன்னொருத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்க, அதுவும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ பிங்க் ஆப் என்ன பண்ண போகுது அப்படின்னா செல்லுலார் லெவல்ல போய் இது வந்து ஒர்க் பண்ண போகுது. ப்ளூ ஆப் வந்து நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல், அதாவது ஆரா வந்து கிளென்ஸ் பண்ண போகுது. இந்த ஒயிட் ஆப் என்ன பண்ணோம்னா நம்ம ஏதாவது கிரானிக் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது ரொம்ப நாளா வந்து இல்னஸ்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு எந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணா பெஸ்டா இருக்குன்றதை இதுல வந்து நம்ம சர்ச் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் ஆப் போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ கிரீன் லைட்டும் எரியுது, ப்ளூடூத்தும் கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க எனக்கு உள்ள வந்து வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 229 ப்ரோக்ராம்ஸ் இந்த டிவைஸ் நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சிருக்கேன். ஸோ அதனால இது வந்து 229 ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகுது.
ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே என்ன நம்ம சொல்லுவோம்னா கோல் சைக்கிள்ன்றது தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த கோல் சைக்கிள்ன்றது தான் வந்துட்டு நம்மளோட செல்ஸ் வந்து பியூரிஃபை பண்றது, அதுல இருக்க டாக்ஸின்ஸ் நெகட்டிவிட்டி எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இதுல இருக்க இந்த 7 ப்ரோக்ராமும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பியூர்ன்ற ப்ரோக்ராம் இப்ப நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே வந்து டயக்ராம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும், எலக்ட்ரோட்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்க போறோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே பாருங்க கிரீன் லைட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது டிரான்ஸ்மிட்டிங் தி ப்ரோக்ராம். இப்ப வந்து கிளவுட்ல இருந்து இந்த டிவைஸ்க்கு நமக்கு வந்து ப்ரோக்ராம் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிக்சர்ல சொன்ன மாதிரி நான் வந்து கைகள்ல பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் வந்து தனியா இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸை நம்ம இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்னுடைய கைகள்ல பிரேஸ்லெட்ஸும் எலக்ட்ரோட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் உள்ள போனோடனே அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இந்த பிங்க் ஆப்ல முக்கியமா என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது வந்து மேண்டேட்ரி. அதாவது ப்ரோக்ராம் முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் இன்பிட்வீனும் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ப்ரோக்ராமும் எடுத்துக்கணும். ஏன் வாட்டர் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கான்செப்ட் வந்து இந்த செல்ஸ்ல இருக்க மெமரி, அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் போய் கரெக்ஷன் வந்து ஏற்படுது. ஸோ அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ல கரெக்ஷன் வந்து எல்லா செல்ஸ்க்கும் வந்து ஈஸியா இது பண்ணுது. நம்மளுடைய வாட்டர் தான் வந்து மீடியமா ஒர்க் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்து 70 to 75% வந்து மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது இதோடைய இது எல்லா செல்ஸ்க்கும் வந்து ஈஸியா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்டர் வந்து ஈஸியா மெமரி வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்ப அனுப்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான் அனுப்புறாங்க. அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான் சென்ட் ஆகுது. அப்ப அதை வந்து ஈஸியா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப எல்லா செல்ஸ்க்கும் வந்து அது ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அந்த ஓல்டு மெமரிஸ் நம்ம செல்லுலார் லெவல்ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்க ஓல்டு மெமரிஸ் தேவையில்லாத பேட்டர்ன்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து கரண்ட் பாஸ் ஆகல. இதுலயே பாத்தீங்கன்னா என்னன்னா மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா 15% இருக்கு. சோ இங்க வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகலன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க 15% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியும் 5% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வந்து இப்ப பாருங்க 25க்கு வந்தோடனே ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஃப்ரீக்வன்சி இங்க ஜென்ரேட் ஆயிட்டு இருந்தது முன்னாடி. இப்ப கரண்டே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் இங்க வந்து டைமர் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க. டில் இந்த 50 மினிட்ஸ் முடியிற வரைக்கும் இதுல இந்த கிரீன் லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து போன்ல இருந்து ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் ஒன்ஸ் இந்த டிவைஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் வந்துருச்சுனாவே அந்த டைமர் முடியிற வரைக்கும் இது வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரீன் லைட் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம கிரீன் லைட் ஸ்டாப் ஆன பிறகு கூட தெரிஞ்சுக்கலாம் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்ப மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னாவே நான் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். ஸோ தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு முக்கியமானது அதுக்கே இங்க வந்து மெசேஜ் வந்து கொடுக்கும். ஸோ தண்ணி குடிக்கும் போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனர்ஜி வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதே நேரத்துல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கு அப்படின்னாலும் இங்க வந்து நின்னுடும். இப்ப பாருங்க இங்க 215 ஹெர்ட்ஸ் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். எந்த செல்ஸ்க்கு எந்த மாதிரியான எனர்ஜி தேவை, என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் ஆயிக்கும். இப்ப பாருங்க இப்ப 438க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதுவே வந்து செட் பண்ணி மாறிக்கும். இப்ப நான் இங்க திரும்ப இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப இன்க்ரீஸ் பண்ணோடனே அதுவே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்ப இது வந்து எனக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓ, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், மேகி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பியூர் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 15% இருக்கு. நான் இன்க்ரீஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காவே டைமருக்கு ஏத்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும். ப்ரோக்ராமும் மாத்தி ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லோவா நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கே வந்து அதுவே சொல்லும். இப்ப திரும்ப வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேணும் போது அதுவே வந்து பாருங்க பேசிட்டே இருக்கும் போது அதுவே மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிட்டு அதுவே வந்து மாத்திக்கும். அந்த மாதிரி இதுல வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம்.
அதே மாதிரிதான் இந்த கேருக்கு, பேலன்ஸ், பீயிங் எல்லாமே வந்து நம்மளுடைய செல்ஸ அந்தந்த நேம்லயே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எது எதுக்கான விஷயம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போடும்போது அது வந்து அதுல இருந்து நமக்கு சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ ஒருத்தங்க பெயின் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா என்ன பண்ணணும்? இப்ப வந்து ரொம்ப கிரானிக்கா தலைவலியா இருக்கு, இல்ல பேக் பெயின் இருக்கு, இல்லைன்னா பல்லு வலியா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸா இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு, இது வந்து தூக்கம் வராத இருக்கு, இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாவே ப்ரோக்ராமுக்கு ஏத்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கிரானிக் பெயின் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, இதுல இந்த இமேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, இயர் எலக்ட்ரோட்ஸ். அப்ப என்னன்னா இங்க மாதிரி தனியா வந்து இயர் எலக்ட்ரோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இத வந்து நம்ம காதுல வந்து கிளிப் பண்ணிக்கலாம். இயர் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோட இந்த டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அதே நேரத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இன்சாம்னியா தூக்கம் வராததுக்கு, இது வந்து டிப்ரெஷனா இருக்கும் போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆங்ஸைட்டி இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இது மைக்ரேன் ஹெடேக், ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்களே, அது இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே பெயின் ப்ரோக்ராம்ஸ். இப்ப இதுலயே கூட என்னன்னா நமக்கு வந்து சில நேரத்துல வந்து வலி இருக்கு. இது பாருங்க, இதுலயே வந்து ஸ்டிக்கி பேட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான இதுலயும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கி பேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அட்ஹீசிவ் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேப்ஸும் நம்ம வந்து இந்த எங்க வலிக்குதோ, இப்ப தலைவலின்னா அந்த இடத்துல ஸ்டிக் பண்றதோ, இல்ல கழுத்து வலி, இல்ல முதுகு வலி, எங்க வலினாலும் இந்த ஸ்டிக்கி பேட்ஸை வந்து இதுல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பிரேஸ்லெட்ஸ் பதிலா இதுல நம்ம வந்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கி பேட்ஸ், இந்த அட்ஹீசிவ் டேப்ஸ்ல இந்த எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணிக்கலாம். சோ என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கேயே வந்து இமேஜ்லயே வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா அடுத்தது பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். நம்ம சார் சொன்னாங்களே, ஒருத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுடைய மெமரி பவர், இல்ல அவங்க எக்ஸாம் ஃபியரோ, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோ ரிலீவ் ஆகிறதுக்கு இதுல சர்டன் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் அவங்களோட பயம் போக்குறதுக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தனியா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த ஜாப் ஆர் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கு, மைண்ட் எக்ஸாஸ்டடா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் டென்ஷனா இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இமிடியேட்டா நான் வந்து என்னுடைய பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு வாட்டி பண்ணும்போதே அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் ரன் பண்ணும்போது நாங்க பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த மென்டல் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்மெண்ட் சிஸ்டம், கண்டென்ட்மெண்ட் அக்யூட்ல வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிட்டிவ் இது ஹேபிட் இருக்கு, அடிக்ஷன் இருக்கு. அதாவது அவங்க ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ல இருக்காங்க, இல்ல ட்ரிங்கிங் அடிக்ஷன் இருக்காங்க, இல்ல வேற ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிற அடிக்ஷன், ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கு, அன்வான்ட் ஹேபிட் இருக்கு, அதுல இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னா அப்ப இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது இதுல இருந்து அவங்க வந்து ஈஸியா ரிலீவ் ஆகும். சோ இதோடைய கான்செப்ட் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க அடிக்ஷன் அவங்களுக்கு அதுல இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி அந்த ஹேபிட்டோட ஃப்ரீக்குவன்சி ஹையரா இருக்கு. அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டோ, செல்லுலார் ஃபீல்டு. அதனால தான் அந்த யூனிவர்ஸோட இப்ப நம்ம சொல்றோம்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சமம் தான். அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எது அதிகமா இருக்கோ அதுல இருக்கிற ஃப்ரீக்குவன்சியோட அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து இங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ இப்ப இவங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்ல இருக்கிறவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி யூனிவர்சல் ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆகும், அது வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ இப்ப அவங்களுக்கு வந்து மனம் திருந்தி அதுல இருந்து வெளியில வரணும், ஆனா அந்த ஹேபிட்ல இருந்து எனக்கு வெளியில வர தெரியல அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணும்போது அப்ப அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து ரெடியூஸ் ஆகும். இப்ப இந்த இது வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்சல் ஃப்ரீக்குவன்சில இருந்து அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது அவங்களே அந்த அன்வான்ட் ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியில வரதை நம்ம பார்க்க முடியும். சோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஹார்மோனிக்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மெரிடியன்ஸ் வந்து நாங்க அக்யூபஞ்சரிஸ்ட் இந்த மெரிடியன்ஸ் வந்து நாங்க பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப பண வரவுக்கு நம்ம சக்ராஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ வெல்த் அப்படின்னாவே வந்து ரூட் சக்ரா நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்குன்னு ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஹெர்ட்ஸ்ல அதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம இப்ப சொன்னல எப்படி ஸ்மோக்கிங்க்கு வந்து அட்டாச் ஆயிருக்கோ அவங்க அதே இதுல நெகட்டிவிட்டி எனர்ஜில இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வேணும்ன்றப்ப இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம போய் பிளக்இன் பண்ணணும். அப்ப யூனிவர்ஸோட நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி பிளக்இன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புலயும் நம்ம எனர்ஜி ஃபீல்ட்லயும் அதிகமா இருக்கும். அப்ப இதை நம்ம ரூட் சக்கரா கண்டினியூ ரன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம பிளக்இன் பண்ணும்போது நமக்கான பண வரவு ஏதாவது ஒரு சோர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்தது பயோஎனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீப் சைக்கிள் ஹெச்ன்றதுல இதெல்லாம் வந்து ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்திலே போய் ஒர்க் அவுட் பண்றது. அதாவது எங்க அந்த ரூட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் நம்ம எல்லாமே கரெக்ட் பண்றோம். இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துடைய ரூட்கே வந்து இங்க போய் கரெக்ஷன் நடக்குது. எனர்ஜி வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக்கிறதுக்கு, ரெனியூவல் பண்றதுக்கு அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 3ன்றது
ஆயுர்வேதா கான்செப்ட்ஸை வந்து நமக்கு தெரியும். ஆயுர்வேதால என்ன சொல்லுவாங்க, வாதா பிதா கப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ வாதா பிதா கப்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது பாருங்க அதுவும் ஃப்ரீக்வன்சியா இப்போ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்கு பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னா இந்த பித்தம் இந்த பிதா இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். இல்ல வாதம் அதிகமா இருக்குன்னா இதை ரன் பண்ணலாம். இல்ல கப்பா அதிகமா இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இதை ரன் பண்ணும்போதும் இங்க பாருங்க இந்த பிக்சர்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும். நம்ம வெறும் ஸ்டார்ட் தான் கொடுக்கணும். இது 54 மினிட்ஸ்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு இப்ப டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ முன்ன இருந்த ப்ரோக்ராம் போயிட்டு இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுல டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா முன்ன காட்டின மாதிரியே இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இப்போதைக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், டைம் இல்லைன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ல 229 ப்ரோக்ராம்ஸ். இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ்ல 72 ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு தரப்பா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கும்போது இதுல ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பிரெயின் ஹார்மோனிக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா தைராய்டு ஹார்மோனிக்கு, கிட்னி இஷ்யூஸ் இருந்தா கிட்னி ஹார்மோனிக்கு, மசில் ஹார்மோனி, ஹார்ட் ஹார்மோனின்னு தனித்தனியா ஒரு ஒரு ஆர்கனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய இது வந்து ஆல்கலைனைஸ் ஆக்கிறதுக்கும், விட்டமின்ஸ் வந்து நம்மளுடைய இதுல வந்து நல்லபடியா டைஜஷன் நடந்து விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிறதுக்குமே இதுல வந்து ப்ரோக்ராம்ஸுக்கு லிவர் ஹார்மோனி கொடுத்துருக்காங்க. இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளியில வரணும்னா இப்ப இந்த அவங்களுடைய செல்லுலார் லெவல் அந்த பர்த் ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் வந்து அவங்களுடைய இது ஹார்மோன்ஸை வந்து சரி பண்றதுக்கு, ரெக்டிஃபை பண்றதுக்கு, அவங்களுடைய இது லிபிடோ இதுவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் தனித்தனியா இருக்கு. இம்பியூரிட்டிஸ் ரிலீவ் பண்றதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இங்கேயும் பாருங்க ஆல்கஹால் இன்டேக்குன்னு தனியாகவும் ப்ரோக்ராம் இருக்கு, விமனுக்கு தனியா ப்ரோக்ராம் இருக்கு, மென்னுன்றதுலயும் தனியாகவும் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க மென் ப்ரோக்ராம் தனியா இருக்கு, விமனுக்கு ரீஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அவங்க growth ஹார்மோனிக்கு, ஸ்கின் ஹார்மோனிக்குன்னு தனித்தனியாவே டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்ல ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஈஸியா இப்ப நம்ம ஃபிட்னஸ்ன்னு சொல்றோம், இப்ப நம்ம வந்து ஜிம்முக்கு போறோம், அதெல்லாம் எதுக்கு ரெடி பண்றோம்னா நம்மளுடைய மசில், நம்ம மொபிலிட்டி, ஆக்டிவேஷன் இதெல்லாமே நல்லா இருக்கணும்ன்றதுக்கு பண்ற ஆக்டிவிட்டிஸும் இதுலயே ப்ரோக்ராம்ஸாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபிலிட்டிக்கு தனியா ப்ரோக்ராம், சர்க்குலேஷனுக்கு, ஆக்டிவேஷனுக்கு, ரிஜிடிட்டி சரி பண்றது, அப்புறம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றதுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ப்ரோக்ராமும் ரொம்ப ரொம்ப தேவையான ப்ரோக்ராம்ஸா இருக்கு நம்மள பேலன்ஸ் பண்றதுக்கு, நம்ம ஈவன் மென்டலி எமோஷனலி ஜாய் ஆஃப் லைஃப் ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கும் இங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப நான் வாங்கும்போது சோல் சைக்கிள் இருந்தது. ஸோ அதனால சோல் லெவல்லயும் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும்ன்றதுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது அக்செப்டன்ஸ் எது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மோட்ல போறதுக்கு, நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து எமோஷனல் லெவல்ல வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்குன்னு தனித்தனியா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம கிளிக் பண்றோம், எந்த ப்ரோக்ராம் கிளிக் பண்ணாலுமே இங்க இமேஜ்லேயே கொடுத்துருவாங்க, நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிரேஸ்லெட்னா பிரேஸ்லெட் போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம இயர் கிளிப்ஸ்னா இயர் கிளிப்ஸ் போட்டுக்கலாம், இல்ல பெயின் ப்ரோக்ராமா இருந்ததுன்னா அதுக்கான அந்த அட்ஹீசிவ் டேப்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிங்க் ஆப்ல செல்லுலார் லெவல்ல இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ப்ளூ ஆப்புக்கு போகலாம். இப்ப ப்ளூ ஆப் போகும்போது என்னன்னா நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் தேவையே இல்லை. நம்ம வந்து டிவைஸும் மொபைலும் டிவைஸும் தான் பக்கத்துல இருக்கணும். இதுவும் இப்ப வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடும். இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நாங்க வந்து சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் எடுத்து வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்ப இவங்களுடைய ஆரா அப்படின்றது நம்ம என்னன்னா இதுதான் அவங்களுடைய ஆரான்னு சொல்றது. சோ இவங்க எங்க வேணாலும் இந்த உலகத்துல இருக்கலாம். அவங்களுடைய ஆராவை ரெக்கார்ட் பண்ணிட்டா டிவைஸும் மொபைலும் இருந்தா போதும், அவங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணலாம். இப்ப சார் சொன்னாங்க இல்லையா ஆரா அனாலிசிஸ் காட்டினாங்களே, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இவங்களுடைய ஆரா வந்து நம்ம ரன் பண்ண போறோம். சோ அவங்க எங்க இருந்தாலுமே இது பாருங்க, இந்த இது கனெக்ட் ஆனோடனே டிவைஸ் மொபைல் கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் விதின் இதுலயே வந்துடும். உங்களுக்கு விதின் செகண்ட்ஸ்ல இங்க பாருங்க உடனே வந்துருச்சு பாருங்க. அதாவது அவங்களுக்கு எந்தெந்த சக்ராஸ் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்றது இதுல வந்து தெளிவா கொடுத்துரும். இப்ப எனக்கு டீப்பரா அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டினியூ கொடுக்குறேன், சார்ட் அனாலிசிஸ் கொடுக்குறேன்.
இப்ப என்ன பண்ணுதுன்னா அது ஒரு 3 சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த 3 சக்ராஸும் நான் டீப்பரா எனக்கு தெரியணும். இப்ப சார் காட்டினாங்க இல்லையா ரிப்போர்ட்ல பிரசன்ட் ஸ்டேட், டிசைர் ஸ்டேட், அதுதான் இது பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு ரூட் சக்ரா அவங்க கவனிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், சோலார் பிளெக்சஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், சேக்ரல் சக்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 சக்ராவும் அவங்க வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரசன்ட் ஸ்டேட்ல அவங்களுக்கு இப்ப எந்த நிலைமையில அவங்க இருக்கிறாங்கன்றது இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லுது, இந்த இதை வந்து பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணா இந்த டிசைட் ஸ்டேட்டுக்கு அவங்க மாறணும், இந்த டிசைட் ஸ்டேட்டை அவங்க கண்டினியூ சொல்லிட்டே இருக்கணும்ன்றது தான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க இந்த ரூட் சக்கரால இந்த இது வந்து டிஇ 12 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேட்டர்னை அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் லெவல்ல இருந்து அதை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து இந்த ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் எமோஷனல் எக்ஸ்டர்ஷன் கம்பைன் வித் கண்ட்ரோல் இஸ் பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள எமோஷனல் இது வந்து பேரண்டல் லெவல்ல இருந்தே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா டிஎன்ஏ இது சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா ஒருத்தருக்கும் அந்த மெமரியிலேயே வந்து அவங்களுடைய இது ஆன்சிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் அந்த மெமரி வந்து பாஸ் ஆனாங்க. ஸோ அப்ப அந்த இதுல இருந்து நம்ம எந்த இதை இன்ஹெரிட் பண்ணி அதுல நம்ம வந்து நமக்கே தெரியாத சப்கான்சியஸ்லி இப்ப இதில் பாத்தீங்கன்னா நம்பர் 3 இருக்கு. அப்பனா இவங்களுக்கு அந்த அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த லெவல் டீப்பர் லேயர்ல இருக்கிறது கூட இது வந்து மேலோட்டமா அப்படியே வந்து வெளியில ஈஸியா கொண்டு வந்து காட்டிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ப்ரெசென்ட் லேயர் ஸ்டேட்டு, டிசைர் ஸ்டேட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே இதை நான் பிடிஎஃபாவும் எடுத்து கொடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்க மாடர்ன் இதுல டைமே இல்லாத இருக்கும்போது இதுக்கான பாக்குறதுக்கே டைம் இல்லை, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அதுதான் அங்க சேலஞ்சே. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா வைப்ரேட். ஸோ இப்போ நான் டெமோ பர்பஸ்க்கு 17 செகண்ட் செலக்ட் பண்ணேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிற இந்த டிசைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வன்சி இப்போ அவங்களுக்கு சென்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது நம்ம கண்டினியூவா கன்சிஸ்டண்டா பண்ண அவங்களுடைய சக்கராஸ்ல வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது மட்டும் இல்லாத அவங்களுடைய பிசிக்கல் ரியாலிட்டியில அது மெஷரபிள் ஒரு அவங்களுக்கு வந்து ஈஸியாவே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்ப அதே தான் வந்து கோச் அனாலிசிஸ்க்கும். இப்ப கோச் அனாலிசிஸ்க்குல நான் உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து சும்மா இந்த இன்டென்ஷனை செலக்ட் பண்றேன். ஐ டிசர்வ் டு பி வெல்தி அண்ட் ஹாப்பின்றதை அவங்க செலக்ட் பண்றேன். இப்ப இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்தண்டா இருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்றோம். அது எப்படி அனலைஸ் பண்றோம்னா இந்த 10 பெராமீட்டர் சொன்னோம் இல்லையா அந்த பெராமீட்டர்ல இதுதான் திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த திமேட்டிக் ஃபீல்டு வந்து 10 இதுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்குறோம். இந்த இன்டென்ஷன் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க செல்ஃப் ஒர்த் ஃபுல்லா இருக்கு, பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கு, கோல்ஸும் ஃபுல்லா இருக்கு, எமோஷனல் பேலன்ஸும் சூப்பரா இருக்கு. அப்போ அவங்க எங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது ஃபினான்ஸ், அடுத்தது சோசியல் ரிலேஷன்ஷிப், அப்புறம் கரியர், பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அதுவே வந்து அதாவது ஆரஞ்சு இருக்கு, எல்லோ இருக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாமே ஒரு டெமோ பர்பஸ்க்கு செலக்ட் பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியானது லிஸ்ட் அவுட் பண்றதுன்னா நம்ம கேட்கிறோம். ஓகே இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சொல்லியாச்சு, இந்த ஏரியாவை இன்னும் எப்படி எம்பசைஸ் பண்றது, அதை வந்து எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கேட்கிறோம். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா டீப்பரா அனலைஸ் பண்ணும். அப்போ வந்து ஒரு திமேட்டிக் ஃபீல்டுக்குலாம் பாருங்க ரெண்டு இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 3 சப் பேராமீட்டர் கொடுத்துருக்கு. பிரெத் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்க கவனிக்கணும், சைலன்ஸ்குள்ள போகணும். அப்ப இது எல்லாமே இப்ப என்ன பண்ண முடியும், இன்னைக்கு இருக்க சேலஞ்சில் அதுவே வந்து பண்ண முடியாது இருக்கு. அப்ப என்னன்னா இங்க 2ன்றது வந்து அஃபர்மேஷன். இப்ப என்ன சொல்றோம்னா இங்க பாருங்க 13 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த என்ட்ரிஸ்ல இருந்து இவங்களுக்கு சூட்டபிளான 2 அஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடு. அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில 25 என்ட்ரிஸ், இந்த 25 என்ட்ரிஸ்ல இருந்து 2 என்ட்ரிஸ் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். அப்ப இந்த 2 சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு சப் பேராமீட்டருக்குள்ளயும் 2 பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம வந்து அதுக்கு செலக்ட் பண்றதுக்கு சொல்றோம். அதுதான் டீப்பரா அனலைஸ் பண்ணும். இப்ப என்ன பண்ணுதுன்னா அதுல ஒரு சப் பேராமீட்டருக்கும் நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். 10, 15, 20 இல்லாத சில இதுல 100 என்ட்ரிஸ் கூட இருக்கும். அந்த 100 என்ட்ரிஸ்லயும் வந்து இந்த இன்டென்ஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இல்ல இப்ப என்ன சொல்லுச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒர்க் பண்ணணும்னு சொல்லுச்சு. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்னும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்னும் அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன அஃபர்மேஷன் தேவை அப்படின்றத இது வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும். இதுதான் பாருங்க எமோஷனல் ஹார்மோனி, பவுண்டரிஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட், இது எல்லாமே இங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அனலைஸ் பண்ணி ஒன்னொன்னுக்கு கீழே 2 என்ட்ரிஸை வந்து டிசைட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு சார்ட்டாவே நம்ம கொடுத்துரும். ஸோ ஓகே இந்த சார்ட்டா கொடுத்த
நீங்க பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு நாளே பத்தாது, அவ்வளோ இருக்கும் அதுல. அத்தனையும் வந்து நம்ம தினமும் கன்சிஸ்டன்டா எதுவா இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு 21 டேஸோ இல்ல ஒரு 48 டேஸோ ஒரு மண்டலமோ நம்ம இதை வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து நல்லா வைப்ரண்டா இருக்கும், நம்ம வந்து நார்மலா சொல்லுவோம். ஸோ அப்படி அதே மாதிரி தான் நம்மளும் இதுல வந்து அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுக்கு இதுல ஆன ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கணும். பாருங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் வந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இத்தனையும் நம்ம ஜஸ்ட் வைப்ரேட் தான் கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டெமோக்கு 17 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, 17 செகண்ட்ஸ் ஆனா ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹெவியா வந்து போகுது. அப்ப இத்தனையும் விதின் இதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல போயிடும். நம்ம படிச்சா கூட ஒரு நாளே பத்தாது. ஆனா 17 செகண்ட்ஸ்க்குள்ளே ஃப்ரீக்வன்சி லேசர் மாதிரி உள்ள வந்து அவங்களுக்கு போய் இறங்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், அவங்களுக்குள்ள போயிட்டு அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப வந்து நம்ம திரும்பவும் இதை வந்து அவங்களுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப எவ்வளவு தூரம் சேஞ்சஸ் இருக்குன்றது இதுலயே தெரிஞ்சிடும். ஐ டிசர்வ் டு பி வெல்தி அண்ட் ஹாப்பி. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் அது நல்லா இருக்கு, அதனால அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அதுல வந்து காட்டுது. இப்ப பாருங்க, முன்னாடி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி காட்டுச்சு, இப்ப எங்க ஒர்க் அவுட் பண்ண சொல்லுது, சோசியல் ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அது மாறிட்டே வரும். இப்ப அது மாற 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 இந்த மாதிரி கிரீனரா இருக்கிற போது ஃபுல்லா அது கொஞ்சம் கொஞ்சமா கிரீனா மாற மாற மாறவே அவங்களுடைய மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்க அதுக்கான ரிசல்ட்டை நல்லாவே பார்க்க முடியும். நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து அதுல மேனிஃபெஸ்டேஷனே நடக்கிறத பார்க்கலாம். அது அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஓகே இவ்ளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, 229 ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து எனக்கு எது உகந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றது நம்ம கேட்கலாம். அப்ப அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க பாருங்க ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப இது என்ன பண்ணுன்னா ஒரு வீக்குக்கான 1 வீக்குக்கான ஒரு ஷெட்யூலே வந்து அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த வீக் 5 டேஸ் 5 ப்ரோக்ராம்ஸ் இப்ப பாருங்க, ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், பயோ எனர்ஜெட்டிக் இது ஹார்மனி 1, அப்புறம் ஹார்மனி 2, மென்டல் பேலன்ஸ், ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ 5 நாளைக்கான ப்ரோக்ராம் இதே கொடுத்துருச்சு. இப்ப நம்ம இது வைப்ரேட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இப்ப சொல்லியிருக்கு இல்லையா, இப்ப இதுக்குள்ள போனீங்கன்னா ஓகே நான் மண்டே அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, மண்டே அனலைஸ் பண்ணி அந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்குள்ள போனா அதை அனலைஸ் பண்ணனா இன்னைக்கு பர் டே இன்னைக்கான என்ன ப்ரோக்ராம் நான் ரன் பண்றதுன்றது அந்த ஃபிட்னஸ்க்குள்ள இருக்கிற அதுல இருந்து ஒரு 5 ப்ரோக்ராம் அது வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, பிங்க் ஆப்ல போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளவு ப்ரோக்ராம்ல எனக்கு எது ரன் பண்றதுன்னு தெரியலன்னா, இப்ப பாருங்க ஃபிட்னஸ்ன்னு சொல்லுச்சு, அந்த ஃபிட்னஸ்க்குள்ள இங்கேயே 5 ப்ரோக்ராம் லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நான் இங்க செலக்ட் பண்றேன் அப்படின்னா, இங்க நான் எஸ் கொடுத்தேன்னா இது டைரக்டா எனக்கு பிங்க் ஆப்புக்கு டைரக்டாவே இது வந்து கொண்டு போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ற ப்ரோக்ராம நம்ம அங்க போய் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுறத பார்க்க முடியும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரெசனன்ஸ் இதுல இன்னொன்னு என்னன்னா, பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ். ஃபிளவர் மெடிசன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஃபிளவர் மெடிசனும் எதுக்கு எங்க ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட், மென்டல் பாடியிலயும் எமோஷனல் பாடியில 5 கோஷஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த 5 பாடி இதுல மென்டல் பாடி இந்த எமோஷனல் பாடியிலயும் வந்து இது வந்து கிளாரிஃபை பண்ணுது. இப்ப நான் ஃபிளவர் மெடிசன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இங்க அனலைஸ் பண்ணோன்னே என்ன சொன்னோம்னா, இவங்களுக்கு 5 விதமான என்ன இது பெஸ்டா இருக்கும், இப்ப இவங்களுடைய மைண்டுக்கு இல்ல இவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு எது தேவைன்றதை இது லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அப்ப அந்த லிஸ்ட் அவுட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணோம், இப்ப லார்ச், கிளிமாட்டிஸ், எல்ம், வில்லோ இதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்ப அதே நம்ம ஃபிளவர் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெடிசன்ஸ் இந்த இந்த நேமிங்கை வச்சு அந்த எசன்ஸை ரெடி பண்ணி அது வந்து பில்ஸா வந்து கொடுப்பாங்க. இப்ப இத்தனையும் நம்ம வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. சோ சிம்பிளா என்ன பண்ணலாம், வைப்ரேட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5 எசன்ஸும் வந்து நம்ம வைப்ரேட் பண்றது மூலியமா இப்போ அவங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிட்டு இருக்கு. 17 செகண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம், ஆனா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து அவங்களால பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இதுலயே வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு ஏன் கிளைமேட்டிஸ் சொல்லியிருக்கு, எல்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து இங்க டிஸ்கிரிப்ஷனும் வந்து கிளியரா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து பேட்ச் ஃபிளவரும் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹோமியோபதியிலும் பாருங்க, கிரியேட்டிவ் ஹோமியோபதியின் 347 ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல வந்து ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸை வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப ஒருத்தங்க கரேஜ்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு வந்து கரேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு இங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எனக்கு கரண்டா இந்த சேலஞ்ச் இருக்கு, அப்ப எல்லாருக்கும் நம்மளுடைய மைண்ட்ல என்ன சொன்னோம், ஓகே நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கலாம், எந்த பிளானட்டுக்கு எது நம்ம ஜெம் ஸ்டோன்ஸோ இல்ல என்ன பரிகாரம் பண்றதோ சொல்லுவாங்கன்னு
ப்ரோக்ராமும் நம்ம போவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதே வந்து இதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். 5 ஜெம் ஸ்டோன்ஸ் இப்ப நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பேசிட்டு இருக்கும் போதே விதின் அ செகண்ட் அதை வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணிடும். உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் வேணும்ன்றது இங்கேயே கிளியரா கொடுத்தோம். பாருங்க, உங்களுக்கு ஹெமடைட் வேணும், சஃபேர் ரூபி போட்டுக்கணும், மூன் ஸ்டோன் போடணும், இந்த மாதிரி வந்து ஃப்ளூரைட் போடணும்ன்றத அழகா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அகெயின் இதையே நம்ம போய் ஒரு டைமும் வாங்கிட்டு இருக்க முடியுமா? இந்த காலகட்டத்துக்கு இந்த ஜெம் ஸ்டோன் வேணும்னு சொல்லுவாங்க, அடுத்த காலகட்டத்துக்கு வேற ஒரு ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம வாங்கி அதுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்க முடியாது. அதோட சிம்பிளிஃபைடா இது வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம வைப்ரேட் பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி 17 செகண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாவே போதும். அந்த வைப்ரேஷனே அது வந்து அவங்களுக்கான அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுட்டு இருந்தா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது வந்து ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாமே நாங்க யூஸ் பண்ணி ரொம்ப வந்து பொட்டென்ஷியலா வந்து நாங்க ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து நாங்க இதை அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக கிளியரா டெமோவும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமும் இதுல இருக்கிறத நம்ம பண்ண பண்ண இது எல்லாமே நான் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா மென்டல் பாடி எமோஷனல் பாடி. ஸோ ஆறா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், கோச் அனலைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன ப்ரோக்ராம் தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மைண்டு எமோஷன்ஸும் கிளாரிட்டியா வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது பேர் வந்து மேகிலி. ஸோ இந்த மந்த் இதுக்கும் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேகிலி அப்படின்றது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம எங்க வைக்கிறோம்னா இதுல இருந்து 4 பக்கமும் 4 டைமென்ஷன்லயும் வந்து 3 ஃபீட், அதாவது 9 அடிக்கு வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து வெளியில வந்து எமிட் ஆயிட்டே இருக்கு. இப்போ இது நம்ம வச்ச இடத்துல இருந்து யாரெல்லாம் இது பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டு, அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுவும் நம்ம வந்து இப்ப கனெக்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் நான் அதையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். சோ தட் நீங்க பார்த்தாவே தெரியும். இதுல வாட்டர் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் பண்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, செல்லுலார் லெவல் செல் ஹார்மோனி பண்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதுலயே வந்து இந்த அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒர்க்ல இருக்கோம், பிசினஸ்ல இருக்கோம், டிராவல் பண்றோம், எங்க போனாலுமே இந்த டிவைஸும் நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணிட்டே போகலாம். அப்ப பண்ண உங்களுக்கான எமிஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எமிட் பண்ண இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்ப பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், கிளாசிக், அட்மாஸ்பியர், வாட்டர் ஆக்டிவேஷன். இப்ப வாட்டர் ஆக்டிவேஷனே 2 டிவிஷனா கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வந்து எனக்கு ஃபிட்னஸ் வேணும் இல்ல செல் ஹார்மோனி வேணும்னா நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த ஜார் மேல நான் அந்த டிவைஸ் வச்சா போதும். 10 மினிட்ஸ் தான் எல்லாமே. 10 மினிட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அந்த ப்ரோக்ராம நம்ம அன்னைக்கு வந்து இப்ப நம்ம சொல்லுவோம்ல வாட்டருக்கு வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவிட்டி அதை அப்சர்வ் பண்ணும்போது நல்ல கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அப்சர்வ் பண்ண வாட்டர் நம்ம குடிக்கும் போது நமக்குள்ளேயே அந்த நல்ல விஷயங்கள் தானா நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்ப வந்து அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம். இப்ப பாருங்க, ப்ராஸ்பெரிட்டி நம்ம செலக்ட் பண்றோம்னா இன்ஃபினிட்டி டைம் இப்ப நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிவைஸ்ல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, எனக்குள்ள இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். நான் இங்க பக்கத்துல இருக்கிறதால எனக்கு அதை வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது மூலமா நம்மளுடைய ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமும் இதுல வந்து நம்ம ரன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எதுவும் டவுட்ஸ்னால நீங்க வந்து கேட்கலாம். ஓவர் டு சார். தேங்க்யூ சார். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. சூப்பரா இருந்தது ப்ரெசன்டேஷன். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்ல டோட்டலா இந்த டிவைஸ் எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ப்ரெசன்டேஷன் பாஸ்ட் அவுட். கிட்டத்தட்ட 229 ப்ரோக்ராமுக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ இவ்வளோத்தையும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கவலையப்படுங்க, இது எல்லாத்தையும் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நாங்க ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கும் அது இதுல முக்கியமா இந்த மேக்லி சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு பணம் வேணுமா, இந்த மேக்லி டிவைஸை வாங்கி உங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இல்ல உங்களுடைய டேபிள்ல வச்சிருங்க. யூ கேன் அட்ராக்ட் மணி. நிறைய பேர் பிசினஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா லீட் தேவைப்படும். ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா கஸ்டமர் தேவைப்படும். இந்த கஸ்டமரை ஜனவசியம் சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமர் எனக்கு வரணும். வெரி சிம்பிளுங்க, இதை வச்சு பாருங்க, யூ வில் ஹேவ் மோர் கிளைண்ட். இதை நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்ல வரல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால நான் சொல்லியிருக்கேன். மேடம் கூட இதை வச்சு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிளினிக்கை கொண்டு போயிட்டாங்க. என்ன 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 பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஒன்றும் இல்லை, அது எப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குதுங்க. வேற ஒன்று ஹார்மோனைஸ் பண்ணிது, உங்களை சுத்தி உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதான். இந்த வேலையை அது ஃப்ரீக்வன்சி மூலமா இல்லை, எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி தான், இதுதான் வந்து எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தான். இந்த டெமோ மூலமா இதை பார்த்தீங்க. இது என்னென்னலாம் நீங்க பார்த்தீங்க? ஹீலிங் அவர் சோல், மைண்ட், பாடி. மைண்ட் பாடி சோலை வந்து ஹீல் பண்ணும். நம்ம சொல்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். பட் இது ஆர்கனைஸ் பண்ணும். கோல் அச்சீவ் பண்ணலாம்.
கிளென்சிங் சப்கான்சியஸ்ல இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணலாம். அனலைஸ் தி ஆரான்னு சக்கரா அனலைஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ரீஜெனரேட்டிங் பாடி வித் மைக்ரோ கரண்ட் மூலமா ரீஜெனரேட் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல இருக்குங்க. இதுல நீங்க கேட்கலாம், அந்த ப்ளூ ஆப் மூலமா அவங்க பண்ணும்போது டைரக்டா பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீக்வன்சி அனுப்புறாங்க. இது டிஸ்டன்ஸாவே பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸா அது எப்படி பண்ணும், அது என்ன சயின்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஸ்டேட்ஸ் தட் டூ பார்ட்டிகல்ஸ் ஆர் கனெக்டட் அண்ட் அஃபெக்ட் ஒன் அனதர் ஈவன் இஃப் தோஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் லைட் இயர் ஸ்பாட். எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, டைமும் சரி, கரெக்டா வந்து அந்த இந்த கான்செப்டுக்கு பேரு தான் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அதனுடைய அடிப்படையில தான் ஃப்ரீக்வன்சி போகுதுங்க. இப்போ இதுல டெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு. ஒரு சில டெஸ்ட் மொபைல் பார்ப்போம், பாருங்க. வாங்குறவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இதை வாங்கி யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வரதராஜன். நான் சென்னை குடுவாஞ்சேரியில இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ப்ரொஃபஷனல் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ளஸ் வந்து ஒரு பிராணிக் ஹீலிங் வந்து கற்றுக்கிட்டு நான் ஒரு பிராணிக் ஹீலராக இருந்திருக்கேன். ஸோ இளங்கோவன் சார் தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடம்பு இருக்க சக்கராஸ்க்கும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஃப்ரீக்வன்சி வழியாக வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம செல்ஸ் ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாக்கும் அப்படின்னாரு. சரி, அதை கேட்கும் போது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவர் வந்து டிவைஸ் பற்றி எனக்கு கிளியராக சொன்னார், அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, அதை சொல்லும் போது அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேகிலின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். ப்ளஸ் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதில் டெய்லி ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் கொடுக்கும்போது என் பாடியில் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட், தண்ணியோட டென்சிட்டிலாம் மாறிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். ப்ளஸ் வர 7 days ஆஃப் ஹீலி அந்த ஸ்கீம், அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 7 days ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பீயிங் யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து ரொம்ப அந்த காம்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஸோ பீயிங் வந்து சோல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சது. அந்த பீயிங் என்னைக்கு நான் யூஸ் பண்ணோம், எனக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நல்லா இருக்கு இந்த டிவைஸ். இது இன்னும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது நிறைய. செந்தில்குமார், நான் வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தேன். பேசிக்கலி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நபிராஜன் சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிறது இல்லாமல் நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகிலி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் நிறைய டெய்லி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலாக ஒரே வாட்டரில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸும் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும், வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். அடுத்தது, நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு, ஸோ அந்த மாதிரி போட்டு, அப்புறம் ரிலீஸ் போட்டு, கோல் சைக்கிள் போட்டு, அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது, பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது, பிளஸ் வந்து அதுல இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 hourலயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டால நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே
தெரியுதுங்க. இதுல கோல் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ஏன்னோ லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங், நான் 12th இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஐ ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது, என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவா. ஸோ டைம்ல நிறைய போயிட்டு இருக்கு, ஃபீட்பேக் இருக்கு, எல்லாம் பாசிட்டிவான ஃபீட்பேக். இதை யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க இது என்னன்றது ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க, அதனுடைய சயின்ஸ் பேக்ரவுண்ட் என்னன்றதை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அதனுடைய இந்த டெமோ, அந்த டெமோ மூலமா அந்த ப்ராடக்ட் ஐ மீன் டிவைஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்க. அந்த யூஸ் பண்ணவங்க அதனுடைய ஃபீட்பேக், அது எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி அவங்களோட பயனடைஞ்சாங்கன்றதை பார்த்தேன். இப்போ உங்க எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும், என்னன்னா இது எங்க இருக்கு, இது எப்படி நம்ம எடுத்து நமக்கு கிடைக்குமா எப்படின்றது. ஏன்னா இது வந்து இதனுடைய இந்த ஹீலியோடைய மதர் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டைம் வெவர். டைம் வெவருடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 lakhs to 1 crore. இது அந்த அளவுக்கு கிடையாதுங்க, எல்லாரும் பயன்படுத்தணுன்ற அளவுக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த டிவைஸை வந்து எடிஷனா இருக்கு, எப்படி டிஃப்ரெண்ட் எடிஷன். இப்போ எதுக்காகன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 எடிஷனா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு எடிஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிவைஸ் நம்ம சேம் தான், பட் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ப்ரோக்ராம் உள்ளது ஹீலி எசென்ஷியல் ஒரு ரேட். கிட்டத்தட்ட இந்த ரேட் ரேஞ்சிங் ஃப்ரம் 22,000 to 3,46,740 வரைக்கும் இந்த ரேஞ்சஸ் இருக்குங்க ப்ராடக்ட். இந்த இதுதான் டாப் எடிஷன், ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன். இதுல வந்து 229 ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, 6 மாடல்ஸ். இந்த மாடல் தான் பிரிச்சு கொடுத்துருக்கு. இந்த டாப் எண்ட் மாடல தான் எல்லா விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. பட் இப்போதைக்கு வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இந்த டாப் 3 மாடலுக்கு வந்து அந்த டாப் 3 எடிஷனுக்கு வந்து டிஸ்கவுண்டே இருக்குங்க, ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 30% ஆஃபர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ஸ் அப்படின்னு வாங்கினோம்னா அதனுடைய ரேட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1,30,000 91,046 பே பண்ணா போதும். அதே மாதிரி ரெசிடென்ஸ் பிளஸ் அதுக்கு 30% ஆஃபர் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் 2,16,000 அது 1,51,000 தான். அண்ட் அதே மாதிரி இடி ப்ரொஃபஷனல் அந்த டாப் எடிஷன் அது இன்ஸ்டெட் ஆஃப் 3,46,000 இஸ் ஒன்லி 2,42,780 தான். பட் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இருக்கிற இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷனை வாங்கினா மேடம் ஒன்று காட்டினாங்க பாருங்க ரவுண்டா ஹீலி, அந்த மேக் ஹீலி. அந்த மேக் ஹீலியே நீங்க ஒன்றும் இல்லை, இவ்வளோ விவரம் சொல்லியிருக்கோம். நீங்க இதெல்லாம் கரெக்டா இருக்குமா, அதெல்லாம் கரெக்டா சரி வருமா அப்படின்னு கூட உங்களுக்கு இருக்கலாம், ஒன்று பண்ணலாம். நீங்க இதை வாங்கி அது யூஸ் பண்ணி இப்போ இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் வாங்கினா இந்த மேக் ஹீலியே ஃப்ரீயா கிடைக்குது ஒரு சர்வீஸ். அப்போ நீங்க என்ன பண்ண, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. 14 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. நீங்க வாங்கி ஒரு 10-14 நாள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட். நான் சொன்ன மாதிரி ரூட் சக்கராவை வந்து டியூன் பண்ணோம்னா பணம் வருது. அதே மேகிலிய வந்து ப்ராஸ்பரிட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணா பணம் வருது. அது மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன சர்வீஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. 14 daysக்குள்ள நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் கண்டினியூ. இல்லைன்னா நீங்க திருப்பியே கொடுத்துடலாம் ப்ராடக்டை, உங்களுக்கு பணம் ரீஃபண்ட். இதுக்கு ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பெங்களூர்ல தான் இதுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கு. அங்கிருந்து தான் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து டிஸ்பேச்சும் ஆகுங்க. இதுல என்ன பண்ணலாம், இதுல வேற என்னெல்லாம் பண்ணலாம், இதுல நீங்க கேட்கலாம் வேற என்னங்க பண்றது, இந்த டிவைஸ் இவ்வளவு காஸ்ட்லியா இவ்வளவு வாங்குவாங்க, ஏன்னா இது என்ன பெனிஃபிட் பாருங்க. இப்போ இதுல ஒரு சில பேர் அக்குபஞ்சர் இருக்கலாம், பிராணிக் ஹீலர் இருக்கலாம், இல்ல ரேக்கி ஹீலர்ஸ் இருக்கலாம், இல்ல வேற எனி அதர் இன்ட்ரெஸ்ட் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இந்த ஈடிங் மொடாலிட்டியில, அவங்களும் இதுல உள்ள வந்திருக்கலாம். பட் இது கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ட்ரைனிங் இருக்கு, தமிழ்ல ட்ரைனிங் இருக்கு, இங்கிலீஷ்ல ட்ரைனிங் இருக்கு, ஹிந்தியில ட்ரைனிங் இருக்கு, தெலுங்குல ட்ரைனிங் இருக்கு, கன்னடாவிலையும் ட்ரைனிங் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து எப்பவும் போயிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்க ஆன்லைன்லேயே ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா நீங்க இந்த டிவைஸை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் போட்டு இப்போ ஒருத்தருக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது அப்படின்றத மேடம் சொன்னாங்க. ஆல் இலி ப்ரோக்ராம் அப்படின்னும் போது என்ன ஃப்ரீக்வன்சி தேவைன்றது ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா நமக்கு எந்த ஃப்ரீக்வன்சி தேவைப்படுற ஃப்ரீக்வன்சி நம்ம அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு நம்ம வந்து
ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை போட்டு நமக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டுமா இதை பிசினஸாகவும் பண்ணலாம். எப்படி பிசினஸா பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் காமிச்சேன், 2 ரிப்போர்ட். ஒன்னு ஆர்ஆர் ரிப்போர்ட், இன்னொன்னு வந்து கோச் அனலைசேஷன் மேடம் வச்சிருப்பாங்க. நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கோல் அச்சீவ் பண்றது அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் மார்க்கெட்ல அப்படின்னு நாங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து 25 பேருக்கு நாங்கள் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸும் பண்றோம், டைரக்டா அவங்களுக்கு ஐஎம்எஃப் இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் மூலமாகவும் பண்றோம். பட் இதுல இந்த ஆரா கோச் இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஆரா கோச் அப்புறம் இந்த பேட்ச் ஃபீவர் ரெமெடி இந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு வி ஆர் சார்ஜிங் ஒன்லி 2500 பர் ஹெட்டுக்கு. அது மட்டும் இல்லாம ஹீலிங் தேவைப்படுதுன்னா எதுக்கு தேவைப்படுது? ஆரா வைப்ரேட் பண்றதுக்கு தேவைப்படுதா, இல்ல பேட்ச் ஃபீவர் ரெமெடிக்கு தேவைப்படுதா, இல்ல கோச் அனலைசர்ஸ் இருக்குன்னா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு வைப்ரேஷன் தேவைப்படுது, ஃப்ரீக்வன்சி சேஞ்சிங் ஹார்மோனைஸ் பண்றது இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஹார்மோனைஸ் பண்றதுக்கு என்னென்ன இடி ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு வி ஆர் சார்ஜிங் 100 rupees. அப்போ ஒரு ஈவினிங்க்கு ஒரு மாசம் ஃபுல்லா பண்ணா சண்டே விட்டுருங்க, அப்போ 25 2500. அப்போ ரிப்போர்ட்டுக்கு ஒரு 2500, இந்த ஹீலிங் பண்றதுக்கு ஒரு 2500. டோட்டலா எவ்வளவு ஆகுதுன்னா ஒரு கிளைண்ட் மூலமா 5000. இப்போ இதுல இருக்கிற இப்போ 5000. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட் தான், ஒரு மாசத்துக்கு 30 நாள் வேண்டாம், 10 நாள் விட்டுருங்க லீவு, 20 நாள் எடுத்து 20 கிளைண்ட் 20 × 5000 போட்டா எவ்வளவு வருதுன்னா 1 lakh. சாலிடா இதை பிசினஸா நீங்க எடுத்து ஹீலிங் சர்வீஸை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பேர் மினிமம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். மேக்சிமம் ஸ்கை எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். எவ்வளவுனா ஆல்மோஸ்ட் இந்த என்னோட டீம்ல குரூப்ல வந்து மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க சர்வீஸ் மூலமா. இது இல்லாம நீங்களே கூட சப்போஸ் யாராவது உங்க கிளைண்டே வந்து எனக்கு இந்த டிவைஸ் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னா கூட நீங்க அப்படி வாங்கி கொடுக்கறது மூலமா அந்த அஃபிலியேட் லிங்கிங் மூலமாகவும் பிசினஸ் வருது. அப்புறம் உங்களுக்கு திருப்பப்பட்ட நீங்க அதை விட நீங்க பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இதுல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஹீலிங் ஒரு டிஜிட்டல் ஹீலிங் எக்ஸ்பர்ட்டா நீங்க மார்க்கெட்ல இருக்கலாம். சரி, வாட் நெக்ஸ்ட்? இவ்வளவு விவரம் தெரிஞ்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? யார் உங்களுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு மெசேஜ் போடுங்க. என்னன்னு, எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ரொவைட் மீ த டீடைல்ஸ். ஏன் ப்ரொவைட்? நாங்க வந்து 1.5 மணி நேரத்துல இவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கும். பட் அது வந்து 1 to 1 அவங்க கூட உட்காந்து இன்னும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்ல அவங்க டெஸ்ட் பண்ணி கூட பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி இந்த டிவைஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அபாரமா இருக்கு, நாங்க யூஸ் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். கீழே இருக்கு பாருங்க, ரியாக்ஷன் பட்டன் இருக்கு பாருங்க. அந்த ரியாக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணலாம், ரைஸ் ஹேண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ரைஸ் ஹேண்ட் இல்ல இப்படி கூட வச்சு இப்படி கூட காட்டுங்க ஸ்கிரீன்ல இருந்து கூட. இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னா கேட்கலாம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். ஓவர் டு யூ. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. இவ்வளோ கிளியரா நாங்க சொல்லிட்டோம், நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கா? எப்படி வேலை செய்யுது? இந்த வேலை செய்யுது. நான் 7 மாசமா யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. இது இருந்தாதான் எதுக்கெத்தாலும் இதுதான். நமக்கு ஏதாவது வேணும்னா ஜீபம்பா மாதிரிங்க இது, அலாவுதீன் அற்புதம் விளக்கு மாதிரி. இது கூட இருந்தா எல்லாமே பண்ணலாம். பணம் வேணுமா? மேடம் சொன்னாங்க இல்லையா, சக்கரா இல்ல ரூட் சக்கரா இருக்கு. அதை வந்து நீங்க நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மேல கான்ஃபிடென்ட், அதனால நம்ம ஒர்க் பண்ணது நம்பிக்கை இருக்கு. சரி, வேற ஒருத்தருக்கு பண்ணலாமே வேற ஒருத்தருக்கு பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நான் வந்து இதை வச்சு ஒரு 5 பேருக்கு டைரக்டா ரூட் சக்கராவை டியூன் பண்ணா பணம் வருதான்னு பார்த்தா வருதுங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படி சார் பணம் வரும்? அதெல்லாம் சாத்தியமா? நோ, திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரீக்வன்சி. இந்த உலகத்துல எல்லாமே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே எப்படி இருக்குன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை உங்களுக்கு வரும். பட் இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ஸ்டார்ட் அப்சர்விங். உங்களால வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி பியூர்லி அட்ராக்ஷன் தான். அதை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய வரும். அதுவும் பேக்கரிலாம் பாத்தீங்கன்னா இது வேற லெவல். ஆமா, நீங்க தவறி உங்க பிசினஸ்ல வந்து அதை வச்சுட்டு ஆன் பண்ணி ப்ராஸ்பரிட்டியை ரன் பண்ணி விட்டீங்கன்னா
எப்பவுமே இல்லாத ஒரு கலெக்ஷன் அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை விற்கணும் வாங்கணும்ன்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம். பட் பெனிஃபிட்டை நான் சொல்றது என்னுடைய விருப்பம். அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எதுவும் நடக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. 14 நாளுக்குள்ள திருப்பி கொடுத்து பணத்தை திருப்பி வாங்கிட்டுங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. பண்ணுங்க. ஸோ மறுபடியும் டவுட் இருக்கா? சரி, ஓகே. டவுட் இல்லை. எப்படி கேட்கறது, என்ன கேட்கறது, ஏதாவது சங்கோச்சமா இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கூட உட்காருங்க, பேசுங்க. என்னங்க மீட்டிங்ல இப்படிலாம் சொல்றாங்களே, உண்மையிலேயே அதெல்லாம் நடக்குதா, அதெல்லாம் முடியுமா, வேணும்னா அவங்ககிட்ட டிவைஸை கடை வாங்கி கூட போய் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை டைரக்டா நீங்க டிவைஸை வாங்கி யூஸ் பண்ணி போது வரல என்ன திருப்பி கொடுத்துருங்க. பட் அப்படியே சொல்றேன், இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் இதை மாட்டி நலைவாங்க. எல்லாரும் இதை கை வச்சுட்டு எதுக்கத்தாலும் இதுதான். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து மதியானம் நான் சாப்பிடவே இல்லை. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். சாப்பிடல, ஒரே டவுனா இருக்க எனர்ஜி. ஒன்றும் இல்லை, நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் மை ஒர்க். இட் ஒர்க்ஸ் வெல். ഓക്കെ സോ ഒരു മിനിറ്റ്, சொல்லுங்க மேடம். ഞാൻ മലയാളത്തിൽ പേശുമോ? മലയാളം എനിക്ക് പുതിയ പാപ്പം. ഇതില് രണ്ട് ആപ്പല്ലേ, ഹീലി 2, ഹീലി അഡ്വൈസർ അനലൈസ്. ഇത് രണ്ട് ആപ്പാണ് അല്ലെ? അതുപോലെ തന്നെ മെറ്റ് ഹീലി ഉപയോഗിക്കുമ്പോ നമ്മള് മെറ്റ് ഹീലി ഉപയോഗിക്കില്ലേ? മെറ്റ് ഹീലി അത് ഉപയോഗിക്കുമ്പോ ആ സർക്കിള് ഒരു 3 മീറ്റേഴ്സ് സർക്കിള് ഉണ്ടെന്നല്ല പറയുന്നത്. അപ്പൊ നമുക്ക് ஆமா, ஹைட் வந்து ஒரு 10 மீட்டர். ஆமா, அதாவது ஹீலி டிவைஸ் என்ன பண்ணுனா, இட் ஹார்மோனைசஸ் யுவர் பயோலஜிட்டிக் ஃபீல்ட். மெகா ஹீலி என்ன பண்ணுனா, அந்த சரௌண்டிங் இருக்கிற ஸ்பேஸ் ஹார்மோனைசேஷன். அங்க ஏன்னா ஆரான்றது இட் இஸ் அரௌண்ட் ஹியூமன் பாடி மட்டும் இல்ல, ஸ்பேஸ்லும் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்லும் இருக்கு. அப்போ அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ணி கொடுக்கும். வீட்டுல சண்டை சச்சரவு இதை வச்சுருங்க, அவ்வளவுதான், எந்த சண்டையும் வராது. எல்லாமே வந்து அதுக்கு சிங்க் ஆயிடுவாங்க. டெய்லி ஃபேமிலி ஹார்மனி வைக்கணும். எஸ் 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 we are doing. எஸ். அப்புறம் யாரோ FDA அப்ரூவ்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் FDA அப்ரூவ்டு. நீங்க போய் இதுல நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஹீலி வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல FDA அப்ரூவ் சர்டிபிகேட், ஏற்கனவே சர்டிபிகேட்லாம் காமிச்சிடறாங்க உங்களுக்கு. பட் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க நெட்ல போய் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குனாலும், பட் யாரு இந்த லிங்கை உங்களுக்கு கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்களோ, யூ ஜஸ்ட் சிட் வித் தம், டாக் டு தம் அண்ட் வெரிஃபை. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தென் யூ. அப்படி தெரியாம வாங்கிட்டேன் சார், ஐயோ வாங்கிட்டேன் என்ன பண்றது தெரியல, தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 14 days திருப்பி கொடுத்துருங்க. இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை வித் யுவர் சர்வீஸ், ரிட்டர்ன் பேக், நோ ப்ராப்ளம், மணி பேக். சாட்டிஸ்ஃபை ஆனது. That is right. Okay, right. Very good. Okay, thank you very much. So இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து நீங்க கேட்டதுக்கு டைம் ஆயிடுச்சு. We'll have to complete this program. So ரொம்ப நன்றி. மேடம் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்றாங்க. மேடம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம் கேட்கலாம். நீங்க டெய்லி யூஸ் ചെയ്യുന്നുണ്ട്. சூப்பர். என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? எவ்வளவு நாள் யூஸ் பண்றீங்க? ഞാൻ ഇപ്പോ 1 month. 1 month. வெரி குட். எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல ஃபீலிங். நல்ல ஃபீலிங். சூப்பர். ஏதாவது மேடம் துட்டு வருதா? ஹீலர் ആണ്. என்ன ப்ராப்ளம் வாங்குனீங்க? ஏதோ ஸ்பெசிபிக் கண்டிஷனுக்காக வாங்குனீங்களா இல்ல என்ன இதுல பாக்குறீங்க? இல்ல, ഹീലിംഗിന് വേണ്ടി വാങ്ങിയതാ. നമ്മള് ഹീലിംഗ് ചെയ്യുന്നുണ്ട്. റൈക്കി പ്രാണി ഹീലിംഗ്, ലാമഫ്ര ഹീലിംഗ്. ഹസ്ബൻഡിന്റെ മാഡത്തിന് പേര് ഷാജി. ഓക്കെ ഹീലർ. ഓ സൂപ്പർ. അപ്പൊ നമുക്ക് ക്ലയന്റുകളെ ഫസ്റ്റ് ചെക്ക് ചെയ്തിട്ട് നമ്മൾ അതിനുള്ള റെമഡീസ് ഇതിൽ തന്നെ വൈബ്രേറ്റ് ചെയ്ത് കൊടുക്കും. வெரி குட். சூப்பர். உங்க டெஸ்டிமோனியல் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ். லைவ் டெஸ்டிமோனியல். ஓகே தேங்க் யூ வெரி மச். ஸோ மேடம் நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. பட் வெரி குட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க மிஸ்ஸஸ் ரிசா சாஜி ஃப்ரம் பாலக்காட். ஸோ நான் குட் ஃபீட்பேக். அவங்க பேசும்போதே தெரியுது அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகுதுங்க நல்லா. ஓகே, ஸோ நல்ல வெரி குட் ஃபீட்பேக். ஸோ தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் புதிய தகவல்களோட, இன்னும் நிறைய டெக்னாலஜியோட உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும்
கலைவாணி ஸ்ரீ மேம். தேங்க்யூ கலைவாணி, வெரி மச். தேங்க்யூ. ஸ்ரீகாந்த்.